திணிப்பை கண்டிக்கின்றோம். புதுச்சேரி அரசு கைவிடு. இந்த திணிப்பை ஏற்க மாட்டோம். இந்த திணிப்பை ஏற்க மாட்டோம். புதுச்சேரி அரசு கண்டிக்கின்றோம். இந்த திணிப்பை கைவிடுகின்றோம். ஏற்க மாட்டோம். புதுச்சேரி அரசு இந்திய அரசு ஒன்று கொள்கையை நடைமுறைப்படுத்தி ஏற்க மாட்டோம். திணிப்பை கண்டிக்கின்றோம். கொள்கையை கண்டிக்கின்றோம். திரும்ப பெறு. இந்திய அரசு திரும்ப பெறு. இந்தியை திணிக்கின்ற அரசாணையை திரும்ப பெறு. இந்தியை திணிக்கின்ற அரசாணையை திரும்ப பெறு. இன்றைக்கு திடீரென்று அவர்களுடைய மொழி உரிமையை பறிக்கும் விதமாக பிரெஞ்சு மொழியை அந்த அட்டவணையிலிருந்து அகற்றிவிட்டு இந்தியை கட்டாயம் படிக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசினுடைய அந்த கொள்கையை புதுச்சேரி மாநில அரசு இங்கு இருக்கிற மக்கள் மேல் திணித்திருக்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவட்டிலே நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்பதில்லை, இருமொழி கொள்கையே சரியானது என்ற நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறோம். ஆனால் பாஜக கூட்டணி அரசு இங்கே அமைத்தது முதலமைச்சராக இருந்த என்ஆர் அவர்கள் பாஜகவின் அழுத்தத்துக்கு பணிந்து நம்முடைய மக்களினுடைய மொழி உரிமையை அவர் விட்டு கொடுத்து பாஜகவினுடைய மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டார். அதை அப்பொழுதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டி கண்டித்திருக்கிறது. அந்த மும்மொழி கொள்கையில மூன்றாவது மொழியாக பிரெஞ்சு மொழிதான் இருக்கும் என்று சொன்னதன் அடிப்படையில மக்களும் அதற்கு எதிராக கிளர்ச்சி செய்யாமல் இருந்தார்கள். ஆனால் இந்த மும்மொழி கொள்கை என்பதே இந்தியை திணிப்பதற்கானதுதான், அதற்கான தந்திரம்தான் என்பதை இன்றைக்கு புதுச்சேரியில பாஜக நிரூபித்திருக்கிறது. இதனால்தான் தமிழ்நாட்டிலே ஒருபோதும் இந்தி திணிப்பை ஏற்க மாட்டோம், மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம், இருமொழி கொள்கைதான் என்று இதுவரை இருந்த திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு அங்கே உறுதியாக இருந்தது. எனவே புதுச்சேரி மாநில அரசு இந்த அரசாணையை திரும்ப பெற்று ஏற்கனவே இருந்தது போல் பிரெஞ்சு மொழியை குழந்தைகள் தொடர்ந்து படிப்பதற்கு வசதி ஏற்படுத்தி தர வேண்டும். இந்தியை திணிக்கின்ற இந்த சதி முயற்சிக்கு புதுச்சேரி மாநில அரசு உடந்தையாக இருக்கக்கூடாது. அதையும் மீறி இந்தி திணிக்கப்பட்டால் இங்கு இருக்கிற மக்கள் அதை ஏற்க மாட்டார்கள். இது ஒரு மிகப்பெரிய மொழி போராட்டமாக அது மாறும் என்பதை புதுச்சேரி அரசுக்கு சுட்டிக்காட்டுகிறோம். திரு விஜய் அவர்கள் தலைமையிலான தாவேக, காங்கிரஸ் கட்சி, இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியவற்றின் ஆதரவை கேட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு கடிதம் அனுப்பப்பட்டு அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை நேற்று டெல்லியில தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அதன் பின்னர் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் எமது தலைவருக்கும் இந்த ஆதரவு கேட்ட கடிதம் வந்திருக்கிறது. இது தொடர்பாக எங்கள் தலைவர் உரிய விளக்கத்தை அளிப்பார்கள். அதை எங்கள் தலைவர் அவர்கள் இன்றைக்கு சென்னையிலே அறிவிப்பார்கள். அது தவறான செய்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சந்திக்கவில்லை. இதுவரை தாவேக மதச்சார்பற்ற கட்சிகளினுடைய ஆதரவோடு தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருப்பதாக தெரிகிறது. அதனால்தான் காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியவற்றினுடைய ஆதரவை அவர்கள் கோரியிருக்கிறார்கள்.
ஆட்சி எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? திமுக காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சிருக்கு. எப்படி பாக்குறீங்க?